வணக்கம் நேயர்களே, இது கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தினந்தோறும் இந்த அரங்கத்திலே நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய பிரதானமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது டீசல் விலை உயர்வு. லிட்டருக்கு 5 ரூபாய் என்ற அளவிலே மத்திய அரசு டீசல் விலையை உயர்த்தியிருப்பதற்கும், சமையல் எரிவாயு உருளையின் மீதான சில கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதற்கும் மிக கடுமையான எதிர்ப்பு இந்தியா முழுவதும் கூட்டணி கட்சிகள் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்த ஒரு சூழலில் அந்த எதிர்ப்பு குரலின் ஓசை அடங்குவதற்குள்ளாகவே அடுத்தடுத்த பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றது மத்திய அரசு. குறிப்பாக நீண்டகால பிரச்சனையாக பேசிக் கொண்டிருந்த சில்லறை வர்த்தகத்தில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கு இன்றைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கின்றது. 51 விழுக்காடு பன்முக சில்லறை வர்த்தகத்தில் மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதை மிக கடுமையாக எதிர்த்திருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி, இடதுசாரி அமைப்புகள், பல்வேறு கட்சியினரும் வணிகர்கள் மிக கடுமையான எதிர்ப்பை இதற்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடு நிற்காமல் அடுத்தடுத்தது உள்நாட்டு விமான போக்குவரத்திலும் நேரடி அந்நிய முதலீட்டையும், தகவல் ஒலிபரப்புத் துறையிலும் அந்நிய முதலீடு என்று பல்வேறு துறைகளில் அந்நிய முதலீட்டிற்கு இன்றைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதையும், பொதுத்துறை நிறுவனங்களினுடைய பங்குகளை விற்பனை செய்யும் முடிவையும் இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. ஆயில் இந்தியாவினுடைய பங்குகளை 10 விழுக்காட்டிற்கும், ஹிந்துஸ்தான் காப்பரினுடைய பங்குகள் 9.59 விழுக்காட்டிற்கும், நால்கோ என்று சொல்லக்கூடிய நேஷனல் அலுமினியம் கம்பெனியினுடைய பங்குகளை 12.15 விழுக்காடு அளவிற்கும் விற்பதாக மத்திய அரசு முடிவு செய்திருப்பதையும் மிக கடுமையாக எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைய சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நேர்களே, நமது அரங்கத்திற்கு இது குறித்து விவாதிப்பதற்காக தரை வழி போக்குவரத்து கூட்டமைப்பினுடைய மாநில பொருளாளர் யுவராஜா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார். லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதியாகவும் அவர் டீசல் விலை உயர்வை பற்றி நம்மத்திலே பேசுவதற்காக வந்திருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மத்தியில் இது குறித்து விவாதிப்பதற்காக வந்திருக்கின்றார். நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்களும் தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி மூலமாக அழைத்து பதிவு செய்யலாம் என்பதை நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை தமிழிசையிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக டீசல் விலை உயர்வு என்ற அந்த ஓசை, அதற்கான எதிர்ப்பு குரல் அடங்குவதற்குள்ளாக அடுத்தடுத்து இது போன்ற விவகாரங்கள் எப்படி பார்க்கின்றது பாரதிய ஜனதா இதை? மிக கடுமையான சுமையை மக்கள் மீது ஏற்றுகிறார்கள். அதாவது ஒரு கொலை செஞ்சாலும் அதே குற்றம் தான், இன்னொரு கொலை செஞ்சாலும் அதே குற்றம் தான். அதனால குற்றம் மேல குற்றமா செஞ்சுக்கிட்டே போலான்னு சில பேர் நினைப்பதை போலத்தான் காங்கிரஸ் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த அதிர்ச்சியிலிருந்தே மீளவில்லை. 5 ரூபாய் அதிர்ச்சியிலிருந்தே யாரும் மீளவில்லை. ஏனென்றால் ஏதோ டீசல் விலையினால் சகோதரர் போன்று அந்த வாகன ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மட்டுமல்ல, இதோட எஃபெக்ட் எல்லாத்துலயும் அத்தியாவசிய பொருளா இருக்கட்டும், ஹோட்டல்ல உள்ள இதா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா ரயில்வேல இந்த 5 ரூபாய் ஏற்றத்தை மட்டுமே வைத்து வருடத்திற்கு 12,000 கோடி அதிக செலவாகும் என்று ஒரு கணக்கு சொல்கிறது. பம்பாயில் உள்ள பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லிட்டாங்க, எல்லா கமாடிட்டிஸும் 10% ஏறிடும் சொல்லிட்டாங்க. ஆக மிக கடுமையான கழுத்தை நெரித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பாறாங்கல்ல தூக்கி தலையில வச்சா எப்படி இருக்குமோ அதே போல இந்த அந்நிய முதலீடு இங்கே உள்ளே விட்டிருக்கிறார்கள். வைரமுத்து அழகாக ஒரு கவிதை சொல்லுவார். என்ன சொன்னார் என்றால், அன்று வியாபாரம் செய்ய வந்தவர்கள் பின்பு ஆட்சி அமைத்தார்கள், இன்று ஆட்சி அமைத்தவர்கள் இந்தியாவை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி ஏறக்குறைய இந்தியா விற்பனைக்கு என்று சொல்வது போலதான் இந்த அந்நிய முதலீடை இவர்கள் இங்கே உள்ளே நுழைய விட்டிருப்பது மிக கடுமையாக. ஏனென்றால் 1 கோடி வேலை இருக்கும் சொல்கிறார், 50 கோடி பேர் கழுத்தை நிறுத்திவிட்டு என்ன 1 கோடி வேலை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆக எல்லாவற்றையும் விரிவாக பேசலாம். சொல்லுங்க, தரைவழி போக்குவரத்தினுடைய கூட்டமைப்பினுடைய பொருளாளர் என்ற முறையிலே இது உங்களை எந்த அளவிற்கு இந்த டீசல் விலை உயர்வு பாதித்திருக்கின்றது? அதாவது பெட்ரோல் விலை ஏறும்போது பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு 40% பீப்புள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா எங்களுக்கு லாரிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறும்போது டயர் விலை ஏறும், பிரேக் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த டீசல் விலை உயரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் விவசாயத்திலேருந்து அனைவரும் இதில் இப்போ பெட்ரோல் விலை ஏறினா ஒரு சிலர் பாதிக்கு டீசல், இந்த டீசல் ஏறும்போது என்ன ஆகும்னா வாகனமே இல்லாதவங்க கூட பாதிக்கப்படுறான். ஒரு வெஜிடபிள் வாங்குறவங்க கூட அந்த மறைமுகமாக அவனுக்கும் அந்த பாதிப்பு உண்டாது. அதனால அடித்தட்டு மக்கள்ல இருந்தே இது வருது. இதை ஒரு வாட்டி இந்த மத்திய அரசு
பார்லிமெண்ட் முடிஞ்ச பிறகு பண்ணுறது, இது மாதிரி அவங்களுடைய ஏதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் முன்னாடி இதை மறைமுகம் வச்சிருந்து இது மாதிரி சடனாக மக்கள் மேலே இவ்வளோ ரூபாய் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து இந்த போக்குவரத்து துறை எங்களால் வந்து தாங்கிக்கவே முடியாது. ஏற்கனவே ₹1.75 ஏற்றும் போதே எங்களுக்கு சில இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ ₹5 வந்து எப்பவும் பெரிய சுமை. இந்த சுமையை வந்து எங்களால் நாங்கள் இப்போ வேலை நிறுத்தத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு வர, ஏன்னா நாங்களே வண்டி ஓட்டாம நிறுத்திக்கலான்ற அளவுக்கு இந்த விலை உயர்வு அப்படின்னு கண்டிப்பா விரிவாக பேசலாம். அமெரிக்க நாராயணன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்தியா விற்பனைக்கு என்று சொல்லாத குறையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் சர்க்கார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. தேர்தல் முடிந்த பிறகு அல்லது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு விலையை ஏற்றுவதே வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை இவரும் வைத்திருக்கின்றார். உங்களுடைய பதில் என்ன? முதல்ல விலையேற்றம் அவர்களை மட்டும் பாதிக்கவில்லை, என்னையும் பாதிக்கிறது, என்னை போன்ற பலர்கள் பாதிக்கிறதுல. இதில் வந்து எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இருக்க முடியாது, அதை ஒத்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இங்கே நம்ம பிஜேபியை சார்ந்த தமிழிசை அவர்கள் அரசியல் பேச வந்திருக்காங்க. அவருடைய கஷ்டத்தை பேச வந்திருக்காரு. நாங்கள் பொருளாதாரத்தையும் இந்த நாட்டுடைய வளத்தையும் எப்படி மேலும் உயர்த்தி இந்த நாட்டை உலக அரங்கில் சிறிய கால கஷ்டங்கள் இருந்தாலும் வியாதின்னு இருக்கும்போது மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் எந்த கஷ்டத்தில் இப்போ குறுகிய கால கஷ்டங்களை அனுபவித்தா 2-3 வருடங்களில் சிறப்பாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்லை, ஓரிரு புள்ளி விவரங்களை சொல்ல விரும்புகிறேன். இது உண்மையாக விலைவாசியை ஏற்றும், இல்லை சந்தேகம் வேண்டாம். ஆனால் நான் சொல்லலை, பொருளாதார நிபுணர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. த இம்பாக்ட் இன்னைக்கு ஏற்றிருக்கிறதுடைய விலை 0.5%, 0.5% இருந்து 0.6% தான் இதனுடைய விலையேற்றத்திற்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. விலையேற்றத்தை வழிவகுக்கும், அதுல சந்தேகம் வேண்டாம். ஆனா இது வந்து குறைந்த அளவில் வழிக்கும். ஒன்று, இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் தான் மற்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இன்னைக்கு காலையில தான் இந்த 5, நேற்று இரவு வந்தது ₹5. இது இன்னைக்கு அடுத்த நாளை பாக்குறவங்கல்ல, அடுத்த வருடத்தை பார்த்து இந்த நாடு எப்படி இருக்கும்னு பாக்குறவங்கலாம் இந்த நாடு வளமாக இருக்க போறது என்று சொல்லி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்திய பணத்தின் மதிப்பீடு உயர்ந்திருக்கிறது. அதாவது ₹55.71 இருந்த டாலருக்கு இருந்தது, இன்னைக்கு ₹54.71. ஏறக்குறைய 2% ஒரே நாளிலே உயர்ந்திருக்கு. டீசல் விலை உயர்வால் டீசல் விலையின் உயர்வு மட்டும் இல்ல, இதனுடைய பின்காரணத்தை அறிந்து பார்க்கிறது. டீசல் உயர்வுன்றது கொஞ்சம் சரியான கட்டத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு பொருளாதாரமா இருக்கிறதால விளக்க வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கேன். அதனால இது ஒன்று. இன்றைக்கு நம்முடைய பங்கு சந்தை உயர்ந்திருக்கிறது. இது வரைக்கும் 7 மாதத்தில் இல்லாத 3%. இவர்கள்லாம் வந்து லாங் டேர்ம் பார்த்து செய்யறவங்க. இதுல வந்து டீசல் விலை உயர்வால் எப்படிங்க இது நாட்டுக்கு நன்மைன்னு நீங்க கேட்கலாம். நம்ம நாட்டுல ஏறக்குறைய 200,000 கோடி ரூபாய் இந்த டீசல் போன்றவைகளுக்கு, கேஸ் போன்றவைகளுக்காக நம்ம சப்சிடியா கொடுத்திருக்கோம். இது யாரோட பணம்? ஏழை மக்களுடைய வரிப்பணம், உங்களுடைய வரிப்பணம், என்னுடைய வரிப்பணம். இன்றைக்கு இந்த டீசல் சப்சிடி, இந்த பெட்ரோல் சப்சிடி இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில ஏறக்குறைய இன்கம் டாக்ஸே இல்லை. ஏன்னா இன்கம் டாக்ஸ்ல நம்ம வருடத்திற்கு ஏறக்குறைய 3 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இது போடுறோம். அதுல 2 லட்சம் கோடி ரூபாய் இவங்க போயிருது. இது வந்து இப்போ நான் ஒரு பொருள், தண்ணி இருக்குது, இல்ல எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதுக்கு பணம் கொடுக்க வேணாம், நான் கவலைப்படாம செலவழிக்கிறேன். அதுக்கு பணம், அதற்கான பொருளாதாரத்திற்கு உண்மையான பணம் செலவழிக்கச்சு அதை பார்த்து செலவழிக்குது. ஏன்டா தண்ணி மாதிரி செலவழிக்கிறேன்னு கேட்பாங்க. ஒரே ஒரு தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு நிமிடம் தயவு செய்து நீங்க என்ன வந்து நான் பேசிட்டு நீங்க பேச குறுக்கிடல. அதனால 2. ஆமா, ஏன்னா இது பொருளாதாரத்தை சார்ந்தது. நீங்க அரசியல் பேச வந்திருக்கீங்க, நான் மக்களுக்கு விளக்க வந்திருக்கேன். அமெரிக்க நாராயணன், உங்களுடைய பொருளாதார குறிப்புகளோடு சேர்த்து இல்ல என்னன்னாங்க பிளீஸ், இப்ப வந்து நாங்க என்ன சொல்லி இருக்கோம்னா டார்கெட்டட் சப்சிடி, மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு சப்சிடி கொடுப்பது அவசியம். இவங்க சொல்ற குஜராத்ல தான் சப்சிடியா இல்ல அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். டார்கெட்டட் சப்சிடி ஏழை மக்கள் சென்றடையத்துக்கு தான் இப்ப ஆதர் திட்டம் சொல்லிட்டு கரெக்டா அவங்களுக்கு கொண்டு போய் நேரா பணத்தை கொடுத்தா அவன் சரியா செலவழிப்பான். நீங்கள் விரிவாகவே பேசலாம். என்னுடைய கேள்வி இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சப்சிடி விரயமாக்கப்படுகின்றது என்பது போன்ற ஒரு கருத்தை உண்மையை வைத்தீர்கள் என்று சொன்னால், கமாடிட்டி வணிகத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்களிடமிருந்து வெறும் 0.5% அளவிற்கு வரியை விதித்தாலே, இன்னும் சொல்ல போனால் ஷேர் மார்க்கெட் போன்ற விவகாரங்களில் ஈடுபட்டவர்களிடமிருந்து 0.5%
அதிகமாக வரி விதிக்கப்பட்டாலே இந்த 2 லட்சம் கோடியை அங்கிருந்து ஈட்டிவிடலாம், அது நேரடியாக எந்த ஏழை மக்களையும் பாதிக்காது என்ற ஒரு புள்ளி விவரத்தையும் பொருளாதார வல்லுநர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இது போன்ற விவகாரங்களில் ஈடுபடுவதில்லை மத்திய அரசு என்பதற்கு இன்னொரு விதமான குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீங்கள் தான் மறுக்க வேண்டும். இந்த ஷேர் மார்க்கெட் விவகாரங்களில் அதிகமாக லாபம் ஈட்டுக் கொண்டிருப்பது மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தினுடைய உறவினர்களும் அவரும் தான். அதனால் அதில் இது போன்ற வரியை விதிப்பதல்லாமல் இந்த ஏழை மக்களை பாதிப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது போன்ற விவகாரங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதற்கு முன்பாக நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார், அவருடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து கருப்பையா பேசுறேன் சார். திருப்பூர்ல இருந்து கருப்பையா, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆமா சார், இப்ப நிலக்கரி ஊழல் நடந்துகிட்டு இருக்குதுங்க சார். அதை திசை திருப்புறதுக்கோசரம் பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டு டீசல் விலையை ஏற்றி விட்டு அதை திசை திருப்புறதுதான் காங்கிரசுடைய வேலைப்பாடுகள் சார். அப்புறம் அடுத்தபடியாக இந்த அந்நிய முதலீடு பண்ற அளவுக்கு ஊக்குவிக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா இதாங்க சார் மெயின் காரணமே. நன்றி நன்றி. நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கங்க. யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? திண்டுக்கல் பக்கத்துல வட்டப்பாறையிலிருந்து ஞானசேகரனுங்க. ஞானசேகரன், சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதுங்க, காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறின இயக்கம் நடத்தினாருங்க. வெளிநாட்டு துணியெல்லாம் புறக்கணிக்கணும்னு. ஆனா காங்கிரஸ் அவர் பேர் சொல்லி ஆட்சியாளர் காங்கிரஸ் வெளிநாட்டு நிறுவனத்தை கொண்டு வராங்க. அவங்க இந்திய மக்களுக்காக ஆள்றாங்களாங்க, அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்காக நாட்டை ஆள்றாங்களாங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. சொல்லுங்க தமிழிசை. அதுல நேயர்களின் கருத்தே நமக்கு ஒரு ஒப்புதலான கருத்துக்கள் தான். இன்னொன்று நான் இதுதான், அதாவது ஒரு புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு சாதாரண பாமர மக்களின் பசியை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதோ ஏதோ ஷேர் மார்க்கெட் ஏறுது, அங்கங்க அவன் விலைவாசி ஏற்றம், ஊழலினால் சிக்கி திணறி கொண்டிருக்கிறது. நம்மளோட பணம் கருப்பு பணம் அங்க கோடிக்கணக்கில் பதுங்கி இருப்பதால் இங்கே உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை. இன்று பெட்ரோல் டீசல் நிறுவனங்களினால் இந்த உயர்வான நஷ்டத்தை தாங்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டில் கூலி உயரல, ஊதியம் உயரல, ஆனா இந்த நஷ்டத்தை எடுத்து பாமர மக்கள் முதுகுல வச்சு அவன் மாத்திரம் எப்படி அதை தாங்கிக் கொள்வான்? அதனால இந்த பொருளாதாரம் பேசுகிறோம் இரண்டு மிகப்பெரிய பொருளாதார மேதைகள் தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தோண்டி குழி போட்டு புதைத்துக் கொண்டிருக்கிறார் சொல்றேன். நேற்று கூட சிதம்பரம் அவர்களின் ஒப்புதலோடு தான் இந்த 5 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. நாம பயந்தோம், அவர் என்றெல்லாம் நிதி அமைச்சராக வருகிறாரோ அன்றெல்லாம் இந்த நாட்டு மக்களின் கழுத்து நெரிக்கப்படும் என்று பயந்தோம். அதான் நடந்தது. இன்னொன்னு சொல்றாரு, ஏழை மக்களை பார்த்து இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் நீங்க கரெக்டா சொன்னீங்க 6 தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல ஒண்ணு வருமான உச்சவரம்பே இல்லையே. பணக்காரனுக்கும் அதுதான், ஏழைக்கும் அதுதான். ஒரு வீட்டுல, ஒரு ஏழை வீட்டுல இன்னொரு கேஸ் சிலிண்டர் 800 ரூபாய் அதிகமா செலவு பண்ணணும். எங்கே போய் கொண்டு இருக்கிறது இந்த நாடு? அதனால ஏதோ 0.5 தான் அதுல ஏற்றமா. இன்னைக்கு நாளைக்கு பாருங்க, வீட்டுல காய்கறி வாங்க முடியாது, பழம் வாங்க முடியாது, எண்ணெய் வாங்க முடியாது. ஆக பாமர மக்களை புள்ளி விவரங்கள் அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனையை தீர்த்து விடுமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்களும் மற்றவர்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஆராய்வதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், இது அடித்தட்டு மக்களை பாதிக்கின்றதே, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற ஒரு குரல் வைக்கப்படுகிறதுல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சத்தம் போட்டு பேசினா மட்டும் அது உண்மையாகி விடாது. உண்மையை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கான முயற்சியை நான் செய்கிறேன். இவங்க சொன்னது ரைட்டு, அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்ன்றதுல எந்த விதமான கருத்து வேற்றும் இல்லை. அதை நானும் சொல்லலை, எங்கள் கட்சி ஞானதேசிகனும் அதான் சொல்லியிருக்காரு. இது அவசியமாக ஏன் இப்போ செய்ய வேண்டியிருக்குன்னா, சப்சிடின்னு வரைச்சே பென்ஸுக்கும் அதே சப்சிடி தான், ஆனால் அடித்தட்டில் இந்த காய்கறி ஏற்றிட்டு போகிறதுக்கும் அதே சப்சிடி தான். அந்த அதே வண்டியில் மார்பிள் ஏற்றி போகிற வண்டிக்கும் அதே சப்சிடி தான். இதில் என்ன நியாயம்? பென்ஸுக்கு சப்சிடி கொடுக்கணுமா? ஆனால் தயவு செய்து நான் பேசி முடிக்கிறேன். பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய கேள்வி இணைத்துக் கொண்டு உங்களுடைய கருத்தை எவ்வளவு நேரம் எடுத்து நீங்க விரிவா பதிவு பண்ணலாம், தப்பே இல்லை. பென்ஸுக்கு மட்டும் கட் பண்ணி இருந்தால் சப்சிடியை பரவாயில்லையே அப்படிங்கறதா இப்ப பிரச்சனை. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரி, அத்தியாவசிய போக்குவரத்து, நான் என்ன கேட்டதுன்னா, பென்ஸு காருக்கோ மற்ற உலை உயர்ந்த காருக்கோ இந்த எஸ்யூவிஸுக்கோ அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாம் மார்க்கெட் பிரைஸ கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, மண்ணெண்ணெய் எவ்வளவு டீசலுடனும் மற்ற வேகளோடும் கலக்கப்படுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏழை மக்களுக்கு கொடுக்கிற மண்ணெண்ணெயில
சத்தியமா இந்த லாரி ஓட்டுறவங்க சொல்லட்டும், அதுல வந்து எத்தனை லாரிகள்ல இந்த மண்ணெண்ணெய் கலக்கப்படுதுன்னு சொல்லட்டும். ஏன்னா 30% தான் உண்மையிலேயே ஏழைகளை சென்றடைகிறது எல்லாரும் அறிந்த உண்மை. இது வந்து சும்மா பொய் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. எப்படி ஏழைகளை மட்டும் சென்றடையும் விதத்துல இது கொடுக்கறதுன்னு. அதற்காகத்தான் இப்பொழுது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கிறோம். கொடுக்கச்சே அவர்கள் ஆதார்னு சொல்றாங்க, பயோமெட்ரிக் கார்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அப்படி பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வேலை வாய்ப்பு திட்டம் ஏழைகளை டார்கெட் பண்ணி இது வரைக்கும் இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத அடித்தட்டு மக்களை சென்றடையும் இல்லை. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு மூலமா நாங்க இதை ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்போ அவங்க பணத்தை நேரா அவங்க பேங்க்குக்கு அனுப்புறோம். இதே மாதிரி அடித்தட்டு மக்களை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அப்போ அவங்க பேங்க்குக்கு நேரா பணம் போச்சுன்னா டீசலுக்குன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. இப்போ இதனால விலைவாசி வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 50 ரூபாய் அவர் அது அதிகமான பணம். அதிகமான பணம். அந்த 50 ரூபாய்க்கு மன்னிக்கவும், எனக்கு ஒரு சந்தேகம். 1000 ரூபாய் வருமானம் வாங்கியவர் டீசல் போடுற அளவுக்கு கார் வச்சிருப்பாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய கேள்வி சந்தேகத்துக்கு பதில் சொல்றேன். ஒரே நிமிஷம். காய்கறி வாங்குறாங்க, காய்கறி விலை ஏறுனா அவர் சொல்ல வராது. அதனால அந்த 50 ரூபாய் உரிமையாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். லாரி போக்குவரத்து பாதிக்கப்படுகின்ற பொழுது அது லாரி மூலமாக சரக்குகளை கையாளுகின்ற பொழுது அது அந்த விலையேற்றத்தில் முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைக்கிறாரு. அதுதான் நானும் சொல்றேன். அப்ப யார் அடிபடுறது? அடித்தட்டு மக்கள் தானே. அடித்தட்டு மக்களுக்கு அப்ப காய்கறி வச்சு 50 ரூபாய் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இது வந்து பென்ஸுக்காரன் இது பண்றதுக்கு வந்து அடித்தட்டு மக்கள். ஆனா லாரிக்காரர் விலையேற்றினார்னா அவர்கள் கொண்டு போற சரக்கோட விலை, தக்காளியோட விலை, மற்ற விலைகள் ஏறும். அப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 50 ரூபாய் இருக்குச்சு, நேரா அவன் பேங்க்ல கொண்டு போய் 50 ரூபாய் போட்டா அவனுக்கு உபயோகப்படும். பென்ஸ்கார் உபயோகப்படுறவனுக்கும் அவர் வந்து லாரிக்காரர் வந்து மார்பிள் எடுத்துட்டு போறாரு. ஒருவேளை எனக்கு சரிதான புரிதல் இல்லையா அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு பக்கம் இல்லையா என்று தெரியவில்லை. இவர் சொல்கின்ற பொருளாதார கணக்குகளை நீங்கள் ஒரு லாரி உரிமையாளர் என்ற முறையிலே அவர் சொல்கின்ற விவகாரங்கள் உண்மையா சரியா? இது எந்த அளவிற்கு நடைமுறை சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு உயிர் போற பிரச்சனை. இந்த டீசல் விலை உயர் வந்து 5 ரூபான்றது எப்பவும் ஏத்தாத ஒரு இது வந்து இந்த தொழில் ஒட்டுமொத்தமா பாதிக்கும். அதை பத்தி ரயில்வே துறையில என்ன நடக்கும்? இப்ப பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் பிரைவேட் பஸ் எல்லாம் இன்னைக்கு டிக்கெட் ஏத்த முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன். இது எல்லாம் பொதுமக்கள் அது எப்படின்னு தெரியல. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி விவாதம் வரும்போது ரொம்ப அருமையா பழைய ஸ்டோரி எல்லாம் எடுத்து இந்த புள்ளி விவரம் எல்லாம் எடுத்து இப்ப நிலக்கரி ஊழல் இதுல எல்லாம் பாக்குறேன். இந்த 1 hour ப்ரோக்ராமே முடிச்சிடுவார். ஏதாவது ஒண்ணு பேசி இன்னைக்கு இருக்கிற பர்னிங் இஷ்யூ என்ன, அதை பத்தி நம்ம எவ்வளவு மக்களை பாதிக்குது, இது எவ்வளவு மக்களுக்கு போய் எப்படி பாதிக்குது விவசாயத்துல இருந்து. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு வாகனமே இல்லாதவங்க கூட இந்த விளைவுனால பாதிக்கப்படுறான். ஒரு 2 வீலர் வச்சிருக்காது பெட்ரோல் விலை ரொம்ப பாதிக்கிறான். லாரி வச்சிருக்க டீசல், இது எந்த வாகனம் இல்லாதவங்க கூட இதுல பாதிக்கப்படுறான்னு சொன்னேன். அவ்வளவு அடிமட்ட வரைக்கும் இந்த டீசல் விலை உயர போகும். ஏன்னா அவர் நீளமா பொருளாதாரம் பேசுறாரு, கெரோசின் அரசியல் பேசுறாங்க. ஏன் அரசியல்வாதி? நீங்க அரசியல்வாதி பேச வேண்டியதான். அவர் அமெரிக்கா நாராயணன் பேர்லயே அந்நியதை வச்சிருக்காரு. அப்படிதான் அமெரிக்கன் மாதிரி உங்களுக்கு அமெரிக்கன் தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியுமா தெரியல? தெரியும் இல்ல? நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? அதனால இல்ல. ஆமா இல்ல அமெரிக்கன் நான் உண்மைதான் 75 87 வரைக்கும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்காக பாடுபடணும். அமெரிக்கால வேற விட்டு வந்தோமா அதை பத்தி நீங்க குற்றம் சொல்லாதீங்க. இது அசிங்கமா? இந்தியாவுக்காக பாடுபட வர்றது கஷ்டமான்னு சொன்னேன். இல்ல இல்ல நீங்க அதான் அப்போ பேர் மாதிரி சொல்றதால தயவு செய்து நாம் மீண்டும் விவாதத்திற்குள் நின்று விவாதிக்கலாம். உண்மையை கொண்டு வரணும். சொல்லுங்க. கெரோசினை பத்தி சொல்றாங்களே, ஏதோ இவங்க எல்லாம் பெட்ரோலுக்குள்ள கெரோசினை ஊத்துறதுனாலதான் கெரோசின் மக்களுக்கு கிடைக்கலன்றாங்களே. நேற்று பல கட்சிகள், ஏன் முதலமைச்சர் கூட ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்க, என்ன 65 கிலோ லிட்டர் இந்த தமிழகத்திற்கு மானியமாக கொடுத்த கெரோசின் இந்த மத்திய அரசு இந்த மாதத்திலிருந்து 39 கிலோ லிட்டராக சரி பாதியாக குறைத்திருக்கிறது. ஆக நீங்க கேஸ் சிலிண்டர் கொடுக்க மாட்டீங்க, கெரோசின் கொடுக்க மாட்டீங்க, அப்ப ஏழை மக்கள் எதை வைத்து அடுப்பை எரிப்பார்கள் என்று நான் கேட்கிறேன். அதே மாதிரி இவர் சொல்றாருல, பென்ஸ் கதை ஒன்று சொல்றாரு, லாரி கதை ஒன்று சொல்றாரு. அப்படி என்றால் நான் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். நீங்க வந்து மேல்தட்டு மக்களுக்கு 6 சிலிண்டர், கீழ்த்தட்டு மக்களுக்கு எல்லா சிலிண்டர்னு நீங்க சொல்லல, மொத்தமா நீங்க 6 சிலிண்டர்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஏழை வீட்டுல ஒரு 5-6 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10-15 சிலிண்டர் அவங்க வாங்கும் பொழுது ஒரு சிலிண்டர்ல 800 ரூபாய் செலவு செய்யும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு 7000 8000 வரை அதிகமாக செலவாகும். ஆக இது பொருளாதாரத்தை மட்டும் பேசிவிட்டு ஏதோ இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்வதைத்தான் இவர்கள் இப்படி நினைத்து கொண்டிருப்பதனால் தான் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீளமா பேசிட்டா ஒண்ணு, அதாவது
அரசியல் பேசுறோம் அப்படின்றாங்க. அரசியல் எல்லாம் பேசலங்க. உண்மையிலேயே இந்த மக்கள், பாமர மக்கள் காலையில எழுந்தல சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில எழுந்தல 50 ரூபாய் ஒரு டீசல் ரூபாய் பெட்ரோல் கொடுக்கணும், 5 ரூபாய் அதிகமா. அதே மாதிரி கேஸ் இன்னொன்னு சொல்றாங்கல்ல, கேஸ் கிடைக்குதாங்க? கிடைக்கிறதே இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னால கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி இருக்கிறது. நீங்க நிச்சயமா பேசலாம். இந்தியாவில் இறக்குமதி ஆகக்கூடிய அல்லது விற்பனை செய்யப்படக்கூடிய வாகனங்களில் 65% வாகனங்கள் டீசல் வாகனங்கள், லக்ஸரிஸ் கார். இந்த வாகனங்களுக்கு ஏன் சப்சிடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க வைக்கிறாங்க. இது போன்ற 65% வாகனங்கள் லக்ஸரிஸ் கார் வைத்துக் கொள்பவர்களுக்கும் கூட சப்சிடி தேவையா? இல்ல, அதைத்தான் ஏழை மக்கள் பணக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பர்டன் அவங்க எடுத்துக்கிறாங்கப்பா. பணக்காரர்கள் ஏழைகளுக்கு வேண்டிய சலுகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனா எங்க டிமார்க்கெட் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறேன். மேலும் மேலும் பணக்காரர்கள் எங்க பிரிப்பது அப்படிங்கிறது. ஆமா, எங்க இன்னொன்னு சொல்றாருல, ஏழை மக்களை நாங்க பிரிச்சு ஆதர்ஷ் கார்டு கொடுக்கறோம். என்னங்க இது? வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களை எப்படி பிரித்தார்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளவு வறுமை, அதாவது இவங்க கணக்கே முதல்ல தப்பா போடுவாங்க. அப்புறம் எப்படி வறுமை கோட்டிற்கு? நேயர் பேசிய ஒரு கருத்திற்கான பதிலை நாராயணன் கேட்டு வரலாம். இப்போ அவங்க நேயர் பேசுகின்ற பொழுது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தார். நிலக்கரி சுரங்கம் போன்ற பல்வேறு விவகாரங்கள் வருகின்ற பொழுது வழக்கமாகவே காங்கிரஸ் விலையேற்றத்தை அமலுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் பிரச்சனைகளை திசை திருப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஒரு நேயர் வைத்தார். இதுதான் உண்மையா? ஒருவேளை இது போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகத்தான் காங்கிரஸ் சர்க்கார் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றதா? அதாவது வாய்ப்புளிக்குதோ இது குளிக்குதோ சொல்லிட்டு போலாம். நாங்க இந்த நாட்டு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய நிலையில இன்னைக்கு இருக்கோம். உங்க கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனா நீங்க சொன்னது ரைட்டு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல அளவுக்கு எனக்கு அறிவில்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, இது எப்படிங்க ஏழைகளை பாதிக்கிறது, எப்படிங்க ஏழைக்கு எடுத்து போறீங்க? நான் சொன்னேன் ஏழை, நீங்க சொன்னீங்க ஏழை டீசல் வாங்கல, நீங்க உண்மைதான். ஆனா ஏழை டீசல் கொண்டு வர பொருளை வாங்குறாரு, அதனால அந்த பொருளோடைய விலை எகுறதுன்றது உண்மை. அதை நான் உங்களுக்கு இப்ப புரிய வைக்க முடியுதுன்னு சொல்ல நினைக்கிறேன். அப்போ அவருக்கு நேரா, ஏன்னா இந்த டீசலை வச்சுக்கிட்டு ஏழை வாங்குற தக்காளிக்கும் விலை ஏறுது, பணக்காரன் வாங்குற மார்பிளுக்கும் அதே லாரியில் தான் ஏத்திட்டு போறாங்க. அது விலை ஏறணும். அதனால இவங்களுக்கு டீசல் விலை ஏத்தாம இருந்தா இந்த ஏழைக்கு தக்காளி ஏத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு பணக்காரத்துக்கு மார்பிள் ஏத்திட்டு போவான். அதனால நாங்க என்ன சொல்றோம், ஏழைக்கு நேரா அவருடைய பேங்க்ல கொண்டு போறதுக்காக தான் இந்த டார்கெட்டட் சப்சிடி மானியம் யாருக்கு சேரணுமோ. ஏன்னா நடுவுல எல்லாரும் இடைத்தரகர்கள், அடித்தட்டு மக்கள் ஏழைகள் கொடுக்கிற பணம் இடைத்தரகர்கள் தான், அரசியல்வாதிகள் தான் அதிகமா எடுத்துட்டு போறாங்க. அதனால நேரா அவன் பேங்க்குக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா, இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. ஒன்னு. இரண்டாவதாக இவங்க பிஜேபி காரங்க இரண்டு பக்கமும் பேசுவாங்கன்றதுக்கு இப்ப உங்க முன்னாலேயே எடுத்துக்கிறேன். போக்கஸ் பண்ணணும். எக்கனாமிக் டைம்ஸ்ல யஷ்வந்த் சின்ஹா கால்ஸ் ஃபார் சப்சிடி கட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அவரே ஒத்துக்கிறாரு. பிஜேபியை சேர்ந்து அவர் நல்ல பொருளாதார நிபுணர். அவரே சொல்றாரு சப்சிடியை குறைக்கணும்ன்றாரு. இவங்க பெருமைப்படுறாங்க, ஃபார்மர்ஸுக்கெல்லாம் நாங்க சப்சிடி கொடுக்கறதுல குஜராத்லன்னு, ஏழை விவசாயிகளுக்கு இது கொடுக்கலன்னு சப்சிடி பெருமைப்படுறாங்க. இன்னைக்கு குஜராத்ல சீனியர் பிஜேபி லீடர் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்ட்டி ஸ்டேட் கமிஷன் அப்போஸ் சப்சிடி டு தி ஃபார்மர்ஸ்ன்றாங்க. இவங்க இப்படிதாங்க, இங்கேயும் இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. ஒரு விதமான அரசியலும் மத்தியில் ஒரு விதமான அரசியலும் பண்ணுகிறது பாஜகங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். நிச்சயமா அதற்கான பதிலை கேட்கலாம். அதற்கு முன்பாக இவர் ஊர்லை பற்றி ஏதோ சொல்ல வந்திருந்தார், சொல்லுங்க. அதாவது சமையல் எரிவாயு ஏற்கனவே கிடைக்கல. இப்போ நம்ம கல்ச்சர் பாத்தீங்கன்னா 12 மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 பண்டிகை, மிகப்பெரிய பண்டிகைகள்லாம் வருது. இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்து, கிருஷ்ண, இது மாதிரி இருக்கக்கூடிய வெறும் பர்கரும் இதுவும் கரண்ட்ல வச்சு சாப்பிடுற மாதிரி அமெரிக்கா மாதிரி இருந்தா கூட நீ சிலிண்டர் குறைச்சலாம். சிலிண்டர் இன்னைக்கு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம கல்ச்சருக்கு ஆண்டு முழுக்கும் மாதம் முழுக்கும் பண்டிகைக்கு எந்த இதுவா இருந்தாலும் அந்த ஒரு இது தேவைப்படுது. இதுல அதை கட் பண்ணதுன்றது மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான பாதிப்பு. இல்ல, அடித்தட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, நடுத்தர மக்களுக்கும் கூட, நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கும் கூட அது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது. மாநிலத்தில் ஒரு விதமான அரசியல், மத்தியில் ஒரு விதமான அரசியல் அப்படிங்கிற பாஜகவில் ஒரு விதமான அரசியல். அதற்கு விரிவாகவே நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதுக்கு முன்பாக ஒருவர் நீண்ட நேரமாக இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சாத்தியமே. வணக்கம் சார், நான் விமலா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். கோவையில இருந்து விமலா, சொல்லுங்க விமலா உங்களுடைய கருத்துக்களை. சார், உங்களோட நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கோம். அதுல நாராயணன் சார் சொன்னாரு ஆதார் கார்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டுல எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுமே கேட்கல சார். நான் ஆதார் கார்டு வாங்கியிருக்கேன். அதுல அவங்க என்ன நீங்க படிச்சிருக்கீங்க, எங்க வேலைக்கு போறீங்க, என்ன சேலரிங்கிற எந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனுமே இல்ல. அட்ரஸும் நம்மளோட பயோமெட்ரிக் மெஷர்மெண்ட் மட்டும்தான் வச்சு எடுத்தாங்க.
சோ அத வச்சு வந்து டீசல் சப்சிடி குடுக்கறதுக்கு வந்துட்டு அவர் கனெக்ட் பண்ணி பேசுறது சரியா இல்ல சார். சாத்தியம் இல்லை. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்கள் மேல் இருப்பவர்கள் என்பதெல்லாம் அதில் பிரிக்க இயலாத வித்தியாசமே இல்லை. அதுல அதை வச்சு எதுவும் பேச முடியாது. அதே மாதிரி நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டுறது 3 lakhs அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல 2 lakhs வந்து இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க வந்து ஜாஸ்தி சேலரி வாங்குறவங்க, இன்கம் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் கட்டுறாங்க. ஆனா இப்ப இவங்க பண்ணிருக்கிறது வந்துட்டு எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லா தரப்பு மக்களையுமே பாதிக்கக்கூடிய ஒரு இதுவா தான் இருக்கு. வெளியே இருக்கிற பணத்தை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமே தவிர இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பேர்டன் இதாக. நன்றி விமலா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. சொல்லுங்க தமிழிசை. அதாவது இது ஒரு குற்றச்சாட்டே இல்லை. நான் சொல்றேன், இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எல்லா இடத்திலயும் பெட்ரோல் விலை ஏற்றப்பட்ட பொழுது கோவாவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் அங்குள்ள வரியை குறைத்து இந்தியா முழுவதும் இருக்கிறதை விட 6 ரூபாய் குறைவாக கொடுத்தார். ஆனா அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றால் போல ஏன் ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி வேண்டாம்னு குஜராத்ல சொல்றாங்கன்னா, குஜராத்ல ஃபார்மர்ஸ் எல்லாம் மிக நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இங்கே உள்ள சதவீதத்தை, இந்தியாவில் உள்ள சதவீதத்தை விட அங்கே உள்ள சதவீதம் மக்களின் வளர்ச்சியில் மிக அதிகமாக இருக்கிறது. நான் மட்டும் சொல்லல, இது ஐநா சபையிலிருந்து வர ரிப்போர்ட் வரைக்கும் சொல்லுது. அதனால ஏதோ ரெட்டை நாக்கு அப்படிலாம் நான் திருப்பி இவங்க சொல்ற மாதிரி பொருளாதாரத்தெல்லாம் பெருசா பேச வரல. அப்படி பார்த்தா நாங்களும் தான் மருத்துவராக இருந்து எல்லா தரப்பு மக்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே கேள்விதான், இவர்கள் செய்வதனால் பாமர மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உள்ள கவலை என்னன்னா, அதை பற்றி தெரியாமல் கொஞ்சம் கூட உணராம ஞானதேசிகன் ஐயா அறிக்கை கொடுத்துட்டாரு. எல்லாம் சரிதான், பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுற மாதிரி தான், எல்லாம் அறிக்கை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை முழுமையாக திரும்ப பெறும் வரைக்கும் போராட வேண்டும். எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்துதான் எங்களோட கோரிக்கை. அரசியலாக்கவில்லை. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை கூட மத்திய அரசு தெளிவாக இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது. மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் மட்டுமே அதற்கான விருப்புரிமையை மாநில அரசுகளினுடைய கைகளில் கொடுத்திருக்கின்றது. மாநில அரசுகள் விரும்பும் பட்சத்தில் அதை நடைமுறைப்படுத்தலாம், இல்லை என்றால் தேவையில்லைங்கிற ஒரு கட்டாயத்தை வைக்கின்ற பொழுது மாநில அரசுகள் இதை எதிர்ப்பதற்கான கட்டாயம் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? கட்டாயம் என்ன என்றால், இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் தமிழகம் போன்ற இடங்களில் எல்லாம் முதலமைச்சர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மாட்டேன் என்று. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்ன, டெல்லியில இந்த அந்நிய முதலீடு வருவதற்கு முன்னாலேயே பல வால்மார்ட் போன்ற பல நிறுவனங்கள் 1000 சதுர மீட்டர், 2000 சதுர மீட்டர், 10,000 சதுர மீட்டர் வரைக்கும் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி விட்டார்கள். அதனால அங்க ரியல் எஸ்டேட்டோட விலை மிக அதிகமாகிவிட்டது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பாமரன் சாதாரண வீடெல்லாம் வாங்க முடியாது. இதுவும் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி எஃப்டிஐ. ஆக இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மிக மோசமான ஒரு நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் இங்க இருந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவான்னா அவன் எவ்வளவு நம்மை பிழிந்து எடுக்க போகிறான் என்பதை நாம் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆக காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் உள்ள மக்கள் மட்டும் மக்கள் இல்லையா என்று நான் கேட்கிறேன். நேர் ஒருவர் சொன்னது போல வெள்ளையனே வெளியேறு என்று போராடிய காந்தியினுடைய வழியில் வந்ததாக சொன்ன காங்கிரஸ் இன்றைக்கு அந்நியர்களை உள்ளே வரவழைத்துக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்தார். அதோடு இணைத்து என்னுடைய கேள்வி ஒன்றும் பாக்கி இருக்கின்றது. அதற்கு முன்பாக நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? சேனாம்பட்டில பேசுறேன் சார். சேனாம்பட்டில. உங்க பேரு? குமார் சார். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. சார், இந்த மாதிரி விலைவாசி ஏற்றியும் பத்தி ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு தான் இருக்காங்க காங்கிரஸ்ல. இத பத்தி எதையுமே யோசனை பண்ணாங்க. இதுக்கு ஒரு கதை, இதுக்கு ஒரு கதை, இதுக்கு ஒரு கதை சொல்லி தான் இருக்காங்க. மக்களுக்கு அடிப்பட்ட கீழ்மட்டத்தில் இருக்க மக்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெரிய கதை சொல்லிடுறாங்க. இது ப்ராப்ளம், இது இவ்வளவு முன்னேற்றம் போகணும், 10 வருஷம் பட்டு, இன்னும் 7 வருஷம் பட்டு, இன்றைய பொழுதுக்கு கஞ்சி இல்ல, வீட்டுல கஞ்சி இல்லை குடிக்கிறதுக்கு. இந்த கஞ்சிக்கு வகை பார்க்க சொன்னா நாளைய பொழுதுக்கு பிரியாணி போறேன்னு சொல்ற கல்யாணத்துக்கு எந்த வகையில் நியாயம்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களும் உணர்வுகளும் புரிகின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். சிரமப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சத்தியம் சாத்தியம் இணைப்பு போதிட்டீங்க. தொலைக்காட்சி பார்க்கமா உங்களுடைய கருத்துக்களை சுத்தமா பதிவு பண்ணுங்க. வருமானம் வர்றதுக்காக இந்த டீசல் விலை ஏற்றிருக்காங்க சார். அதனால காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் வரணும், தயவு பண்ணி அவங்க அது வரும்போது பூரா விலைவாசி ஏற்றமா நாட்டினுடைய இறையாண்மையே பாதிக்கப்படுது சார். வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை கொண்டாந்தாலே போதும் சார். இந்த 100 வருடங்களுக்கு வரியே போடாம இந்த நாடு வல்லரசாக கூடும்னா ஐயா டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவே உங்களுடைய கருத்தாகவும் இருக்கலாம் சார். உங்க பேரு அது மாதிரி இவங்க தயவு பண்ணி இந்த காங்கிரஸ் காரங்க உங்க பேரு எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. பார்த்து ஏன்னா சிதம்பரம் ஐயா அவங்க எல்லாம் இருக்கிறது பெரிய ஹை லெவல் இல்ல இல்லீங்களா ஐயா? உங்க பேரும் எங்க இருந்து பேசுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. ஹலோ ஐயா, பேசி இருக்கிறீங்க. நாங்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஹலோ. இப்போ பேசிய ஒரு நேயரும் அதை தான் சொன்னார். நாளைக்கு பிரியாணி போடுவதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கு எங்களுக்கு உண்டான கஞ்சிக்கான வழி என்ன என்பதை ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய குரலாக பதிவு செய்தார். இதுக்கு முன்பாக நான் கேட்டது போல
அந்நியர்களை வெளியேற்ற வேண்டும், வெள்ளையனே வெளியேறு என்று போராடிய காங்கிரஸ் சர்க்கார் இன்றைக்கு அந்நிய முதலீடுகளை குவித்துக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஒரு நேயர் வைத்தார். இதை எப்படி பாக்குறீங்க? 2 விதமா பார்க்கணும். ரொம்ப இதுவா பார்ப்போம். அதாவது எங்களுக்கும் மக்களோட ஓட்டு அவசியம் தானே. நாங்களும் ஆட்சியில் இருக்கணும் விரும்பத்தானே விரும்புறோம். அப்போ இதை செய்கிறோம்னா மக்கள் ஓட்டு வேண்டாம் நான் செய்வோம். கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். உண்மையிலேயே நாங்க நினைக்கிறோம் அடுத்த 2 வருடங்கள் இன்னைக்கு இது ஒரு மருந்து, கடினமான மருந்தாக இருந்தாலும் இன்னைக்கு 1000 பேர் 1000 பேசலாம். 1930 இருந்த நாடு வேறு. அன்னைக்கு ஒரு நம்ம தவழக்கூட முடியாத நிலையில இருந்தோம். இன்னைக்கு ஒரு இளைஞனாக இப்ப சின்ன வயசுல சொல்றதே இன்னைக்கு நீங்க வளர்ந்த இளைஞர்கிட்ட சொல்றது இல்ல, தன்னம்பிக்கை உள்ள இந்த உலக நாடுகளே எதிர்பார்க்கிற ஒரு இதுவா இருக்கும் ஒன்று. அதனால அந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இரண்டாவதாக இன்னொரு தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன். உலகத்திலேயே இன்னைக்கு நம்மளுடைய டீசல் 48 ரூபாய். உலகத்தில் அதிகமான டீசலுடைய விலை 10 நாடுகள் என்ன தெரியுமா? பின்லாந்து அங்க 104 ரூபாய், டென்மார்க் அங்க 105 ரூபாய், இஸ்ரேல் அங்க 107 ரூபாய், ஐஸ்லாந்து இட்ஸ் 108 ரூபாய், ஸ்வீடன்ல 110 ரூபாய், இத்தாலியில 110 ரூபாய். ஆனா ஒண்ணு சொல்ல வரேன். இந்த நாடுகள்ல பாகிஸ்தானில் என்ன விலை, பாகிஸ்தானில் என்ன விலை, ஸ்ரீலங்காவில் என்ன விலை, அமெரிக்காவில் என்ன விலை? நான் சொல்றேன். பாகிஸ்தானோட என்ன ஒப்பிடு? ஏன்னா அவர்கள் நம்மளை விட தாழ்ந்த நிலையில இருக்காங்க. இன்னைக்கு இந்த நாடுகள்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பாப்பீங்க. எவ்வளவு பொருளாதார பெர் கேபிட்டா இன்கம்ன்றது வேற, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளம் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பார்க்கச்சு இந்த நாடுகள் நார்வே உலக நாடுல நம்பர் 1ல இருக்கு. இவர்கள் இந்த டீசல் உயர்றதால சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்கப்படுது. நீங்க அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். இத டீசலுடைய உண்மையான விலை இன்னைக்கு இது விலையேற்றிய பிறகு கூட புள்ளி விவரங்கள் சொல்லுது 9 ரூபாய் இன்னும் 1 லிட்டருக்கு நஷ்டத்தை தான் நம்ம உலக அரங்க பார்க்கச்சே. மற்ற டீசல் காஸ்டோட பார்க்கச்சே 48 ரூபாய் ஏற்றின பிறகும் டீசலை பொறுத்தவரை 9 ரூபாய் சப்சிடி இன்னும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இது கஷ்டம்தான், எனக்கு கஷ்டமா இருக்கு, அடித்தட்டு மக்கள் கஷ்டமா இருக்கு. மக்கள் எல்லாம் கிளியரா சொல்றாங்க. இன்னொன்னு இந்த விமலா கோயம்புத்தூர்லயும் பேசிட்டு ஆதார் கார்டுல இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஆனா இதுல அடித்தட்டு மக்களை இது பண்றதில்ல. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை கொடுத்த பிறகு we will be able to identify. ஏன்னா இப்பயே அடித்தட்டு மக்கள்னா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, நான் வரமாட்டேன் வேணும். இது நிறைய ரேஷன் கார்டு வாங்கச்சு எவ்வளவு தவறு நடந்திருக்குன்றது நம்ம தெரியும். அடித்தட்டு மக்களுக்கு அது அவசியம். ஆனா இப்போ முதல்ல அவங்க ஐடென்டிபிகேஷன் பண்ணிட்டா அப்புறம் அதை பத்தி பாத்துக்கலான்றதுக்காக தான் இப்போ வெறுமை சொல்லுகின்ற பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளினுடைய விலையை பற்றிய குறிப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள். இந்தியா பொருளாதார ரீதியாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தையாக இல்லாமல் ஒரு நல்ல இளைஞராக இருக்கின்றது என்று சொன்னீர்கள். இதுவும் என்னுடைய கருத்து அல்ல. யூனிசெஃப் நேற்று கொடுத்திருந்த ஒரு அறிக்கையை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். ஊட்டச்சத்து குறைவின்மையாக குழந்தைகள் மரணித்து போவது, இறந்து போவது உலகிலேயே இந்தியாவில் தான் அதிகம். பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு இந்தியா என்று யூனிசெஃப் சொல்லியிருக்கின்றது என்று சொன்னால் என்ன நாம் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைந்து விட்டோம் என்று நாம் மாறுதொட்டி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அல்லவா? இதற்கான பதிலையும் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். அவருடைய கருத்தை கேட்டுவிட்டு தமிழிசையிடமிருந்து வருகின்றேன். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம். நான் திருவள்ளூர்ல இருந்து பிரான்சிஸ் பேசுறேன் சார். திருவள்ளூர் பிரான்சிஸ், சொல்லுங்க பிரான்சிஸ், உங்களுடைய கருத்துக்கள். இப்போ இந்த விலைவாசி இந்த உயர்வு பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. நம்ம வளர்ந்து பொருளாதாரத்துல டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறோம். இத சொல்லி சொல்லி நம்ம மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இவங்க வேணும்னு மத்திய அரசு இதெல்லாம் ஏத்திக்கிட்டு இல்ல. சோ அங்க கச்சா எண்ணெய் ஏறும் பொழுது இவங்க ஏத்தி தான் ஆகணும். ஏன்னா அதனுடைய டீலர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. இப்ப நீங்க இதே லாரிக்காரங்க அதுக்கான ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுறாங்க. இப்ப பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் என்னன்னா, மாமியார் வடிச்சா மண்பானை, மருமம் வடிச்சா பொன்பானை. நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அருமையான ஐயா குமரி ஆனந்தனுடைய மகள் அவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா ஒரு நியாயமா பேசுற குமரி ஆனந்தனுடைய மகள் இந்த நாட்டுல ஒரு அநியாயமா பேசுறாங்க. ஜாதி வேறி மத வேறி அமைப்புல அரசியல் காரணங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறீங்க. ஆமா, ஒரு நியாயத்தை பேச மாட்டேங்கிறாங்களே. கருத்து இருக்கும், தொடர்ந்து நிகழ்ச்சி. அதாவது நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க தமிழிசை. நாங்களும் நியாயமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் நான் குமரியானந்தனின் மகளாக இருந்து கொண்டீங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. 60 ஆண்டு காலம் ஆயாச்சுப்பா. ரோடு கூட வாஜ்பாய் தான் போட வேண்டி இருந்தது, நல்ல ரோடு கூட. அதனாலதான் இந்த நான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மருத்துவராக சொல்றேன், வேதனையுடன் சொல்கிறேன். உலகில் ஒவ்வொரு ஊட்டச்சத்து இல்லாத 6வது குழந்தையும் இந்திய குழந்தை, கண் தெரியாத ஒவ்வொரு 3வது நபரும் இந்தியர். 60 ஆண்டு காலமாகி இந்த நாட்டை அதிகமான நாட்கள் ஆண்டது காங்கிரஸ் கட்சி. அது கூட என்னுடைய வேதனை. அந்த அண்ணன் சொல்றது சரிதான், ஆனா என்னுடைய வேதனை
நானும் வளர்ந்ததிலிருந்து ஒரு அரசியல்வாதியின் மகளாக காங்கிரசின் ஆட்சியை பார்த்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். ஏன் இவ்வளவு வேகமாக பேசுகிறேன் என்றால், இந்த நாட்டு இன்னைக்கு கூட மக்களை பற்றி புரிந்து கொள்ள மறுக்கிறார்களே என்ற வேதனை இங்கே உள்ள மற்ற மக்களை போல என்னிடம் தொக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் பேசுகிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லனா மருத்துவரோ எதைய பத்தி பேசலப்பா. இந்த டீசல் விலையும் இந்த அந்நிய முதலீடும் வருங்காலத்தை பத்தி முத அடையாளம் கொடுக்கறேன்றாங்க. அப்புறம் வறுமை கோடு கீழே ஒரு 30 ரூபாய்க்குள்ள வாழ்க்கையே நடத்திவிட முடியும் என்று சொல்வதுதான் இவர்களோட வறுமை கோடு. அலுவாலியா என்ன சொல்றாரு, 36 லட்சம் ரூபாய்க்கு டாய்லெட் கட்டுறவர் தான் இவர்களோட திட்டக்குழு கமிஷனர். அதனால எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. பாமர மக்கள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே போல பொருளாதாரம் பேசி 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 என்னோட சகோதரர் மிக அழகாக சொன்னார், கருப்பு பணம் 17 பட்ஜெட் வரி இல்லாம போடலாம். அந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்தா 17 பட்ஜெட் வரி இல்லாம போடலாம் இந்த நாட்டுல. ஏன் கொண்டு வரல? 1,86,000 கோடி ஊழல். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில்? இதை கூட கேட்கவில்லை என்றால் அரசியல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். இந்தியாவில் ஒரு சாதாரண பெண்ணாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். யுவராஜா சில புள்ளிவரங்களை சொன்னார். அமெரிக்க மற்ற நாடுகளினுடைய டீசல் விலையை பற்றி குறிப்பிட்டார். பேசிய ஒரு நேரும் குறிப்பிட்டார். கச்சா எண்ணெய் சர்வதேச அளவிலே விலை உயர்கின்ற பொழுது விலையை உயர்த்தித்தானே ஆக வேண்டும் என்று சொன்னார். இந்த சதுரங்க ஆட்டமும் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. கச்சா விலை ஏற்றத்தால் தான் ஏற்றப்படுகின்றது என்பது, இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் என்னவாக இருக்கின்றது? மற்ற நாடுகளில் என்னவாக இருக்கின்றது? ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவ்வளவு பெட்ரோல் பங்க் இருக்கு, எனக்கு இவ்வளவு கச்சா எண்ணெய் கொடுங்க, நான் பியூரிஃபை பண்ணி மக்களுக்கு கொடுக்குறேன்னு வாங்கினேன். இன்னைக்கு எந்த பங்க்னு நடக்குதா? எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு கச்சா எண்ணெய் கிளியர் பண்ணி ஃபில்டர் பண்ணி வெளிநாட்டுக்கு தான் அனுப்பிச்சிட்டு. அதே மாதிரி இந்த டோல்கேட் பாத்தீங்கன்னா இந்த ரோடு தேசிய நெடுஞ்சாலை அரசு கிட்ட தான் இருக்கும். அது ஒரு பெரிய நிறுவனம். அதே பிரைவேட் கிட்ட கொடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி துண்டு துண்டா போட்டு ரோடு மெயின்டெனன்ஸ் இல்லாத அதுலயும் ஏத்திக்கிட்டே போறாங்க. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் அரசு கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அதாவது இன்சூரன்ஸ்ன்றது நேரடியா மக்களுக்கு பாதிப்பு வரும்போது அந்த அரசு ஏத்துக்கிட்டு அதை பண்ணணும்னு வருது. அதையும் பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டு இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஏறி போயிடுச்சு. அது மாதிரி மத்திய அரசு இந்த மாதிரி அரசே வைத்து கொண்டு நடத்த வேண்டிய சில இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ டீசல்ல வெளியே ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க. அது மத்திய அரசுடைய கொள்கை ரீதியிலான தனியார் மயமாக்க பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். டீசல் இங்கே தயாராகுது இந்தியாவிலே, அதுக்கு ஏன் கம்மியா கொடுக்கலாமே? பை ப்ராடக்ட்ஸ் வருது, அந்த லாபத்தை பத்தி எண்ணெய் நிறுவனங்கள் பேசவே மறுக்கிறது. உற்பத்தி தயாரிப்புகள் அதுல எவ்வளவோ லாபம் இருக்கிறது. அதே போல இவர்கள் நஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் சும்மா. ஆக்சுவலா அவர்கள் தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? முத்துராஜன், திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க. திருப்பூர் முத்துராஜன், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஐயா, காங்கிரஸ் ஐயா பேசுறாங்க. இந்தியா முன்னாடி தவழ்ந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப இளைஞர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி இளைஞர்லாம் ஆகலைங்க. இந்தியா மறுபடியும் குழந்தை வயிற்றுல போய் உக்காந்துக்கிருச்சு. நாட்டு மக்கள் பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தா 6 சிலிண்டர் வருஷத்துக்கு எப்படிங்க பத்தேன்? 12 சிலிண்டர் தேவைப்படுற இடத்துல 10 சிலிண்டர் 6 சிலிண்டர்னா எப்படிங்க அவங்களுக்கு பத்தேன்? சொல்லுங்க. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே, இணைப்புக்கு வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். சுருக்கமா பேசுங்க. ஹலோ. வணக்கம். வந்துட்டீங்க. சத்தியம் சாத்தியமே துண்டிக்கப்பட்டு விட்டது. சொல்லுங்க. அமெரிக்க நாராயணன் இப்ப இவர் ஒரு வார்த்தை வைத்திருக்கின்றார். தனியார் மயமாக்குதலால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றார். இன்றைக்கு கூட 4 பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றது. பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கிய இந்திரா காந்தியினுடைய வழியில் வந்த காங்கிரஸ் சர்க்கார் இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகின்றது. இங்கேயே 45 விழுக்காடு அளவிற்கு டீசல் உற்பத்தி ஆகின்ற பொழுது இதை முறைப்படுத்தினாலே விலைவாசியை குறைக்க முடியும். உபரி உற்பத்தி பொருட்களினுடைய லாபத்தை பற்றி இவர்கள் பேச மறுக்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியான சில குற்றச்சாட்டுகள். இதற்கான பதில் என்ன? நம்ம எல்லாருக்கும் வெள்ளை சட்டையில ஒரு கருப்பு மை இருக்குச்சே, கருப்பு மையை தான் நமக்கு புரிய வழிய புதிய அவர் போட்டிருக்க வெள்ளை சட்டை பூரா தெரிய மாட்டேங்குது. அதே போல் இன்னைக்கு விலைவாசி இருக்குச்சே எனக்கும் கோபம் இருக்குது, எங்கள் வீட்டிலையும் கைதுவாருது. ஆனால் என்னை விட அடித்தட்டு மக்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை. மறுபடியும் எந்த விதமான சந்தேகமானால் அதில் எங்களுக்கும் வருத்தம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக தனியார் மயமாக இதுவான்னு பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். பொதுத்துறை மட்டும் செய்யச்சே நமக்கு எப்படி ஃபோன் கிடச்சிதுன்னு தெரியும்,
இன்னைக்கு வந்து கூட்ட உடனே போன் வருதுன்னு தெரியும். ஏன் லாரி அசோசியேஷன் வச்சிருக்காங்க? லாரியெல்லாம் புது உடைமையாக்கலாம் சார், ஒத்துக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை கேட்கறேன், எல்லா லாரியும் நீங்க அரசுடைமை தான் ஆக்கணுங்கிறீங்க. நான் உங்களை இங்க பப்ளிக் முன்னால கேட்கறேன், எல்லா லாரியும் அரசுடைமை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்லையா? நான் கேட்ட கேள்வி அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி இல்ல. நான் என்னுடைய கருத்து பதில் சொல்லட்டேன். ஏன்னா அவர் என்ன கேள்வி கேட்டார், நான் அவரை ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லா லாரியும் அரசுடைமை ஆக்கணுங்கிறீங்க, எல்லா லாரியும் அரசுடைமை ஆக்கிடலாம். நாளைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? தைரியமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் கிட்டயும் உங்க லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பா அரசுடைமை ஆக்கிடுங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய வந்து யார்கிட்ட இருக்கணும்? ஐயா, நான் கேட்ட கேள்வி நீங்க என்னுடைய கேள்வி இணைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு பேருமே என்னுடைய கேள்விக்கும் கூட இணைத்துக் கொண்டு என்னுடைய பதிலை சொல்லலாம். என்னுடைய தாய் சரியில்லாதவள் என்ற காரணத்தினால் தாயை மாற்றிக்கொள்வது போல் இருக்கின்றது உங்களுடைய வாதம் என்பது. எப்படி சொல்றீங்க? இல்ல, தாய் உடல்நிலை சரியில்லை, சரியாக பராமரிக்கப்படவில்லை, தாய் எருமிக் கொண்டிருக்கின்றால், அதனால் தாயை மாற்றி விடுவோம். பொதுத்துறை நிறுவனங்கள் சரியாக இயங்கவில்லை, அதனால் நாங்கள் தனியாரிடம் கொடுக்கின்றோம் என்பது பொதுத்துறை நிறுவனங்களை சரி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். என் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் தாயை மருத்துவரிடம் அழைத்து சென்று சரி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் தான் நான். பொதுத்துறை நிறுவனம் என்பது ஒரு நாட்டினுடைய, ஒரு தேசத்தினுடைய தாய் போன்றது அமைப்பு. அது அந்த மக்களுக்காக செயல்பட வேண்டியது என்ற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசு அதை முற்றிலுமாக தனியாருக்கு கொடுத்து விடுவது என்று பேசுவது எந்த விதத்தில் சரி என்று நினைக்கிறேன். கருத்து சொல்லலாம். முதல்ல அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கேள்விக்கான ஒரு நிமிடம், அவருடைய கேள்விக்கான பதிலை கூட நானும் சொல்லிவிடுகின்றேன். நீங்கள் பேசுவது உங்களுடைய காரை அரசாங்கத்திற்கு கொடுத்து விடுவீர்களா என்பது போல் இருக்கின்றது. என்னுடைய காரை நான் அரசாங்கத்திற்கு கொடுக்க முடியாது, அது என்னுடைய கார் தான். ஆனால் நான் படிக்கின்ற பள்ளியும் ஒட்டுமொத்த மக்களுக்காக செயலாற்றுகின்ற சேவையாற்றுகின்ற விவகாரத்தையும் தனிநபரினுடைய சொத்தோடு முடிச்சு போடுவது என்பது எனக்குன்னா ஒரு நீதி, எனக்குன்னா ஒரு நீதி, மற்றவர்களுக்குன்னா உங்களுக்கு ஒரு நீதின்னு நீங்க பேசுறீங்க. தப்பு இல்ல, தப்பு இல்ல, நீங்க தப்பு இல்ல. ஒரே நிமிஷம் தனிநபரினுடைய சொத்துக்களையும் தேசத்தினுடைய சொத்துக்களையும் உங்களுக்கு சௌகரியம்னா அதாங்க. நீங்க உங்களுக்கு நானும் சொல்றேன், அதாவது சுலபமா கேள்வி கேட்டுடலாம். ஆனா உங்களை அந்த கேள்வி கேட்கறச்சே உங்களால அது பதில் சொல்ல முடியும். இங்க நான் பதிவு செய்யறேன். இரண்டாவதாக நீங்க சொன்னீங்க அரசுடைமையில 9% 10% தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. நீங்க அரசு நிறுவனத்தை தனியார் இடத்துல கொடுக்கல. அதை நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பேசுறத பார்த்தா எல்லா அரசு நிறுவனங்களையும் இல்ல நீங்க சொன்னதை நீங்க தான் முதல்ல படிச்சீங்க. 10% கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. தகவல் ஒலிபரப்பு துறையில் 24 நேரடி முதலீடு. மறுபடியும் இல்ல, நீங்க பேசினது முதல்ல அரசுடைமையை தனியாராக்குவது. அதுல நீங்க முதல்ல செய்தியை படிக்க செய்து 10% வரைக்கும் 12.15% நேஷனல் அலுமினியம் கம்பெனி. அதனால அதுவே தனியார் மயம் ஆக்கப்படுவதில்லை. அரசுடைமையுடைய பங்கு தனியார் மயத்துக்கு ஒரு 10% 12% கொடுக்குது. அது தனியார் மயம் ஆக்கப்படுவதில்லை. அதை நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லணும். இரண்டாவதாக நீங்க கேட்டீங்க, இதாவது என்ன கேள்வி கேட்டீங்க? ஈவன் forgot the actual question. நீங்க கேட்டீங்க தாய் இதுவா இருக்கிறது முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட பாத்தீங்க. மீண்டும் கேட்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கும், நேயர்களுக்கு புரிந்திருக்காது. நான் மீண்டும் கூட கேட்டு விடுகின்றேன். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கான இந்த ஊருக்கான பள்ளியை அரசு நடத்த வேண்டும் என்று நான் சொல்வதா காரணமாகவே உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்தா நடத்த சொல்வீங்க. இல்ல, நான் சொல்கிறேன், முழுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். மக்களினுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளியை அரசு நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாதத்தை நான் சம்பாதித்து என்னுடைய தனிப்பட்ட பணத்தில் கட்டிக்கொண்ட வீட்டை அரசு நடத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் இதைத்தான் நான் சொல்கின்றேன். நீங்க உங்க காரை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் நாங்களும் கேட்கல, நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனால் என்னுடைய வரிப்பணத்திலும், ஏன்னா உங்க கார் முழுக்க நீங்கள் மட்டுமே சம்பாதித்து வாங்கியது. ஆனால் பேருந்திலும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலும் என்னுடைய பணமும் இருக்கின்றது. அதை தனியாருக்கு கொடுக்காதீர்கள் என்று சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கின்றது அப்படிங்கறது அவருடைய வாதம். நியாயமானது. தனியார் மயமாக இருந்த வங்கிகளை அரசுடைமை ஆக்கினோம் இல்லையா? அது ஏன் ஆக்கினோம்? மக்கள் அனைவருக்கும் நல்லதுன்னு தான் ஆக்கினோம். இவருடைய வாதம் என்ன? அரசுடைமை வங்கிகள் அரசுடைமை செய்வது நல்லதுன்னு தான். அப்ப லாரிகள்லாம் அரசுடைமை செஞ்சா நாட்டுக்கு நல்லது தானே? அதுக்கான நஷ்டஈடு வாங்கிக்கிட்டோம். இல்லைங்க, அதாவதுங்க மற்றவர்கள் சொல்லச்சே விதண்டாவாதம், நீங்க சொல்லச்சே வாதம். எங்கிட்ட வாதத்துக்கு மருந்து வாதத்துக்கு மருந்து கிடையாது. இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தீர்வு வேணுமா? சும்மா நீ பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருந்தாலும் இல்ல. இன்று இந்த நாட்டுல 51% நீங்க சொல்றீங்க, சரி அதை 10% விடுங்க. 51% ஏறக்குறைய பாதி சதவீதத்தை அந்நியருக்கு திறந்து விடுகிறேன் என்று சொல்லி
சொல்லி 50 கோடி சிறு வணிகர்களின் கழுத்தை நெரிக்கிறீர்கள். ஏன் நாங்க அதற்கான பதிலை நான் சொல்றதுக்கு ரெடி. ரொம்ப சத்தம் போட்டு பேசினா மட்டும் இல்ல, கொஞ்சம் அமைதியாவும் நீங்க இதன் மூலமாக சில்லறை வணிகத்துல இந்த அந்நிய முதலீடு பத்தி அம்மா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உணர்ச்சிமயமா பேசுனாங்க. ஆனா உண்மையா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவு உணர்ச்சி போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா விவசாயிகள் இன்று சுரண்டப்படுகிறார்கள். அவர்களுடைய விளைபொருளுக்கு சரியான விலை கொடுக்கப்படுவதில்லை. அவங்க விவசாயம் பண்ணாங்களோ இல்லையோ, நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். நான் அண்டை வெட்டியிருக்கேன். நான் என்னுடைய இதுல கொண்டு போய் முள்ளங்கிய எங்க வீட்டு வாசல்ல 15 ரூபாய் வைக்கச்சு என் கார்ல கொண்டு போய் ஏத்தி கொத்தவால் சாடுல இறக்கினேன். 25 பைசா கேட்டான் சார் இந்த இடைத்தரகர்கள். வயர் எரியுது சார். காம்படிஷன் வேணும், காம்படிஷன் வேணும். ஏன் காம்படிஷன் வேணும்? அப்ப அந்நிய முதலீடு மூலமா வரச்சே இந்த இடைத்தரகர்கள் அகற்றப்பட்டு விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நேரா போய் காம்படிஷன் வரும். அவர்களுடைய வருமானம் அதிகமாகும். நான் இந்தியாவில் 60% மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்காங்க. இவங்க சொல்றாங்க இந்த சில்லறை வியாபாரிகள்னு 4 கோடி மக்கள் 40 கோடி மக்கள் 40 லட்சம் மக்கள் 40 கோடி மக்களுடைய வயத்துல அடிக்க பாக்குறாங்க. அதை ஆதரிக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு விவசாயிகளுடைய இது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. வாதமே நான் தப்புன்னு சொல்றேன். விவசாயிகளுக்கு இவர்கள் சொல்வதை போல இடைத்தரகர்கள் இல்லாமல் வாங்கணும். இன்னைக்கு கூட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனாலும் இவர்கள் சொல்வதை போல இடைத்தரகர்கள்னால ஒண்ணு நசுக்கப்படுவது குறைவாது என்பது எங்களோட வாதம். என்னன்னா, நீங்க எவ்வளவு அடிமாட்டு விலைக்கு வாங்குறீங்களோ அவ்வளவுக்குதான் வாங்குவாங்க. நீங்க விவசாயிகள் விலையை நிர்ணயம் செய்ய முடியாது. அந்நிய முதலீட்டு கம்பெனிகள் தான் விவசாயத்தின் விலையை நிர்ணயம் செய்ய முடியும். அவனுக்கு நீங்க அவனை அடிமையாக்குகிறீர்கள் என்று சொல்றேன். ஆக நாங்க எங்களது கட்சி மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் எல்லாம், மம்தா பானர்ஜி முதற்கொண்டு எல்லோரும் அதைத்தான் சொல்கிறோம். சாதாரணமாக ஒரு கடை வைத்து பிழைத்துக் கொண்டு போபவன் பிழைத்துக் கொண்டு போகட்டும். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுல வேண்டுமானாலும் பெரிய நிறுவனங்களில் காண்பித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சாதாரண சில்லறை வணிகத்தில் ஏன் நீங்க நமக்கு சொல்றோம்ல, அதாவது ஒரு தாய் போல ஒரு தந்தை போல தானாக ஒரு பத்த தேங்காய் வாங்க முடியுமா? நசுக்கப்படுவார்கள். அதுவும் இந்த வடசென்னை போன்ற இடங்களில் சிறுவணிகர்கள் எவ்வளவு வாழ்வழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண பாமர மக்களுக்கு. நாம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். யுவராஜா, உங்களுடைய இறுதியான கருத்துக்களை தொகுத்து சொல்லுங்கள் இன்றைய தலைப்பிற்கு உட்பட்டு. அதாவது இப்போ கிரானைட் ஊழல் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன சொல்றாங்க, அரசு தான் நடத்தணும், நல்ல கனிம வளம் கேட்டா எங்க கிட்ட மிஷின் இல்லை, அதனால பிரைவேட் கொடுக்கும். அப்படி கொடுத்தது அது மாதிரி தான் ஊழல் நடக்குது. அதே மாதிரி மணல் பாத்தீங்கன்னா அரசு தான் மணல் விற்பனை செய்யணும். ஆனா பாத்தீங்கன்னா இயந்திரத்துல வாரி போட எங்க கிட்ட அரசு இயந்திரம் வாங்கி பண்ணா நேரடியா பணம் வரும். அதே ஒரு தனியாருக்கு அள்ளி போடும் கான்ட்ராக்டர் உள்ள விடுறாங்க, அதுல தவறு நடக்குது. அதே மாதிரி ரோடு பராமரிக்கிறது அரசு தான் பண்ணணும், அரசு கிட்ட இருக்கணும். அதை மெயின்டெனன்ஸுக்குன்னு யாரையோ ரிலையன்ஸ் மாதிரி பெரிய நிறுவனத்தை கூப்பிட்டு கொடுக்கறாங்க. அப்புறம் முதல் கொடுக்கறாங்க, அப்புறம் மொத்த ரோடு அவனுக்கே 13 வருஷத்துக்கு அது மாதிரி கொடுத்து விட்டுறாங்க. அது எவ்வளவு லோன் வாங்குறான் டிரான்ஸ்பரன்சி. அது மாதிரி இன்சூரன்ஸ் ஒரு மக்களே அடிபடும் போது பாதிக்கப்படனா அது அரசு பொறுப்பு. அவனுக்கு அந்த இழப்பீடை கொடுக்கணும் அரசு ஆரம்பிக்குது. ஆனா அதையே வேற வியாபார நோக்கமா பண்ணிட்டாங்க. வியாபாரம் தான் அது. இது மாதிரி டீசல் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இப்படி இந்த அரசு பண்ணறதெல்லாம் முதல் நிலக்கரி, அதுவும் கேட்டா எல்லாம் அவங்கவுங்க பேர்ல எடுக்க கொடுத்தோன்ற மாதிரி. இது மாதிரி ஒரு தனியார் மயத்தை எடுத்துட்டு வரும்போது இதுல சிலர் பலன் அடைகிறாங்க. இதனால மக்களுக்கு அவ்வளோ லாஸ் வருது. நிறைய ஊழல் நடக்கிறதுக்கு வழிவகை தான் இந்த தனியார் மயத்தை எட்டாரும் போது அவங்களுக்கு பணம் வரத்துக்கான ஈஸி வே. தனியாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத உங்களுடைய வாதமா இருக்கு. அதே மாதிரி இந்த டீசல்லாம் இப்ப ரிலையன்ஸ் எல்லாம் இன்னைக்கு எந்த பங்க் நடக்கல, அவங்க நிறைய எடுத்து வெளிநாடுகளுக்கு பண்ணிட்டு இருக்கா. அவர்களுக்கான சப்சிடியும் ஏராளமாக கொடுக்கப்படுகிறது, வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய பங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி அவ்வளவு பண்ணி ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பங்க் இதனால நிறைய அந்த லாஸ் வருது. நன்றி யுவராஜா. நாராயணன், உங்களுடைய இறுதியான கருத்துக்களை சுருக்கமாக. தனியார் உடைமையா பொது உடைமையானா நம்ம தனி உடைமை நாடும் இல்ல பொது உடைமை நாடும் இல்ல, மிக்ஸ்ட் எக்கானமி ஒண்ணு. ஆனா அரசுடைமையாக கொண்ட ரஷ்யா இன்னைக்கு எப்படி போயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது லெப்டிஸ்ட் சித்தாந்தத்தை விட நல்ல சித்தாந்தம் நிச்சயமா இருக்க முடியாது. ஆனா அது சரியாக நடைமுறைப்படுத்த முடியலன்னு ரஷ்யாவே ஒத்துக்கிட்டுச்சு. இன்னைக்கு சைனாலையும் மார்க்கெட் எக்கானமி ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சைனால ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. நம்முடன் இருந்த சைனா இன்னைக்கு உலக நாடுகள்ல அமெரிக்காவை பயப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சு.
நான் ஒரே ஒரு பழைய பாட்டை நினைவுபடுத்துறேன். வேப்பமர உச்சியில் ஒன்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகையிலே சொல்லி வைப்பாங்க, உங்க வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பாங்க. அப்படித்தான் வேப்பமரையில் இருக்க பொய்ய சொல்லி நாட்டு மக்களையும் நாட்டினுடைய வளத்தையும் நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் பிஜேபியும் மற்றவங்களும் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இறுதியான சுருக்கமா தமிழிசை. நான் விளையாட போறதை பத்தி பேசல. ஆட்சி நடத்துவது மக்களின் வாழ்க்கை இவர்களுக்கு விளையாட்டாக தெரிகிறது. தன்னோட கார்ல ஏத்தி போற முள்ளங்கில இடைத்தரகரை பத்தி மட்டும் பேசுறாங்க. அரசியல் இவர்கள் என்ன ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க, எவ்வளவு ஊழல். ஆக இந்த நாட்டு மக்கள் மீது இவர்கள் சுமத்தி இருக்கும் சுமை மிக அதிகமானது. அதனால சும்மா ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை தடுக்கிறது அதை தடுக்க இல்லை, மக்களுக்காகத்தான் பேசுகிறோம். 6 ஆண்டுகள் நாங்களும் நல்லாட்சி தான் கொடுத்து கொண்டிருந்தோம். விலைவாசி ஆமா ஆமா அடுத்த வாட்டி உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு. அதனால வீட்டுக்கு அனுப்புறதா அப்படியே நாங்களும் 9 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், நல்லாட்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இப்படி எல்லாம் பேசுவது சரியல்ல. எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கான சுமை குறைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதை. நன்றி. 3 பேருமே உங்கள் தளங்களில் உங்கள் கருத்துக்களை சிறப்பாக பதிவு செய்தீர்கள். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நிலையத்திற்கு வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, இது கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கிய சத்தியம் சாத்தியமே. இந்த நிகழ்ச்சியை, இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். திரையில் தெரிகின்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். முகநூல் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்களும் திரையில் தெரிகின்ற ஃபேஸ்புக் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து